6 இன்ச்சஸ் நீளம் 4 இன்ச்சஸ் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை 3 பாகமாக வர்ற மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. மறுபடியும் அதை 3 பாகமாக வர்ற மாதிரி முதல்ல மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மடக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சிசரை எடுத்து கீழே இருக்கிற ஸ்கொயரை மட்டும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் திருப்பி வச்சு மறுபடியும் அந்த ஸ்கொயர்லையும் கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்கொயருக்குள்ளேயும் ஒவ்வொரு கலர் பேப்பரை கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி மதர்ஸ் டே ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 சைடும் 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிசரை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4 பாகவும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு மடக்கிக்கோங்க. மடக்கினதுக்கப்புறம் அந்த இன்னொரு சைடை கம் வச்சு ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி மறுபடியும் அந்த சைடு நீங்கள் மடக்கி இன்னொரு பாகத்தை லைட்டாக கம் வச்சு ஒட்ட வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் இன்னொரு சைடு செஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மூடி மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல செஞ்சு வச்சதை எடுத்து நீங்கள் அழகாக மடக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மடக்கி எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் மடக்கினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மூடி எடுத்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நிறைய குட்டி குட்டி ஹார்ட் மாதிரி செஞ்சு அந்த மூடிக்கு மேலேயும் அந்த ஸ்கொயர் பாக்ஸோட 4 சைடு ஒட்ட வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு அழகான க்யூட்டான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லெட்டர்ஸ் எழுதும்போது பிளாங்காக இருக்கிற ஸ்கொயர் பாக்ஸில் ஒரு ஹார்ட்டோ இல்லை ஃப்ளவரோ நீங்கள் கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. தேங்க்யூ.